அரசியல் அறிவியல் பாடம் பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம். சுற்றுச்சூழல் அக்கறைகள் மற்றும் பொருளாதார அக்கறைகள். இது எந்த பகுதியில் வருதுன்னா பிளாக் 5 14 மற்றும் 15 அலகு. இதுல நம்ம என்விரான்மெண்டல் கன்சர்ன், எக்கனாமிக் கன்சர்ன் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா இந்த 2 பகுதியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இவ்வளவு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னா பாடத்திட்டத்துல இந்தியாவோட பங்கு எப்படி இருக்கு, இந்தியாவோட நடவடிக்கை எப்படி இருக்கு, உலக பொருளாதாரத்துல உலகாவியல் அரசியல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காரணங்கள் என்னதுன்னு சொல்லினா இந்த கடைசி பகுதி 14, 15 அலகுல அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப சுற்றுச்சூழல் அக்கறைகள்னு சொன்னோம்னா நம்ம பிரச்சனைகள்னு சொல்லலாம். அதோட நம்மளோட கவலைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான கவலைகள் என்னென்ன இருக்கு, ஒரு நாட்டுக்கு என்னென்ன இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல்ல இந்தியாவோட மாசுபாடு அளவுன்னு சொல்லி பார்க்கும்போது உலக நாடு அளவுல நம்ம 3ஆவதுல இருக்கோம். 3ஆவது ரேங்க்ல இருக்கோம். இது ரொம்ப கவலையான ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்காக நிறைய நடவடிக்கை நம்மளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம நாடு செஞ்சுட்டு இருக்கோம். அதோட நம்ம நாடு மட்டும் இல்ல, இருக்கிற உலகில் இருக்கிற எல்லா நாடுகளுமே சேர்ந்து அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா, ஏன் இது காரணம் ஆகுச்சு, எதனால இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை உண்டாக்குச்சு, அது நம்ம முதல்ல பார்க்கணும். முக்கியமான காரணம்னு சொன்னோம்னா உலகமயமாக்கல் சொல்லும் போதே நம்ம நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே இதுக்கு சம்பந்தப்பட்டுதா காணலாம். அப்ப உலகமயமாக்கல் சொல்ற அந்த அந்த பகுதியில நம்ம என்ன செஞ்சோம், எல்லா நாடும் என்ன செஞ்சோம்னா எல்லா பொருட்களுக்கும் வாங்குதல் விற்கிறது ரெண்டுமே செயல்பாடுல ரொம்ப சாதாரணமா ஈஸியா இப்பயும் பண்ற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. உலகமயமாக்கல்ல முக்கியமா என்னன்னா இறக்குமதி ஏற்றுமதியில எந்த தடையும் இருக்கக்கூடாது. என்ன பொருள்னாலும் எந்த நாடுமே வாங்கலாம், எந்த நாடுனாலும் விற்கலாம். ஸோ இந்த விஷயத்த கொண்டு வரும்போது எல்லா நாட்டுகளும் நம்ம ஒரு நுகர்வா நம்ம கூட யோசிச்சோம்னா, இப்ப இந்தியாவில தான் நான் இருக்கேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியும், வெளிநாட்டுல இருக்கிற பொருட்களை இப்போ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வாங்க முடியும். ஒரே ஒரு நமக்கு என்ன செலவு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அந்த வாங்குற முறைகள் ரொம்ப சாதாரணமா ஈஸியா ஆக்கிட்டாங்க. ஸோ இதுதான் உலகமயமாக்கலோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல என்ன நடக்குது என்ன பார்த்தோம்னா அதிகரிக்கும் நுகர்வோர் விஷயங்கள் நடக்குது. எல்லாருமே நுகர்வு நிறைய பண்றாங்க. அது ஒரு பொருள் இல்ல, பல பொருட்கள் நுகர்வோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளிநாட்டு பொருள் ரொம்ப அதிகமாவே நம்ம என்ன செய்யறோம், உபயோகத்துல கொண்டு வந்துட்டோம். சோ அதிக அளவுல இது என்ன பண்ணணும், இது உற்பத்தி பண்ற ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, பல நாடுகள்லயுமே உருவாகுது. இப்ப இந்த உற்பத்தி செய்யணும்னா எப்படி செய்யலாம் பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன தேவை, நமக்கு ரிசோர்ஸ் தேவை. ரிசோர்ஸ்னா மூலப்பொருட்கள் தேவை. நம்ம இயற்கையில இருந்தா அந்த மூலப்பொருட்கள் நம்ம எடுக்கணும். ஸோ என்னென்ன விதத்துல நம்ம காட்டுல தேவையான ஒரு மரம், ஒரு செடி எதுனாலும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து இருக்கிற உற்பத்தியாகிற பொருட்கள் தான் நம்ம நுகர்வுக்கு தேவையான பொருட்களுக்கா மாத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த விஷயங்கள் நம்ம எல்லாம் யோசிக்கும் போது இந்த பயன்பாடு மூலப்பொருட்கள் மாத்துறது எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா இதுல என்ன ஆகுது, நச்சு பொருள் உண்டாக்குது. அது சும்மாலாம் நம்ம பண்ண முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி போகணும், ஒரு தொழிற்சாலை போகணும், அந்த மூலப்பொருட்கள் தொழிற்சாலையில அதை மாத்துவாங்க. அதை மாறுபட்டு முறையில கொண்டு வரும்போதே நமக்கு என்னென்ன மாசுபடும் சொல்லணும்னா, நமக்கு சுத்தி இருக்கிற காற்று, நீரு, மற்ற வளங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம மாசுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிருது.
இது ஒரு சாதாரணமா ஒரு பொருட்கள உற்பத்தி செய்யும்போது நடக்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வு எப்ப ரொம்ப அதிகமாயிருக்குன்னா, அந்த உலகமயமாக்கல் வந்த பிறகுதான் ரொம்ப அதிகமா நமக்கு காணப்படுது. ஸோ இது நமக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கார்பன் கால் தடங்கள், கார்பன் ஃபுட் பிரிண்ட் அது ரொம்ப அதிகமா நம்ம மனிதர்கள் செயல்பாட்டுல கொண்டு வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்ய முடியாது? இது புதுப்பிக்க முடியாத ஆற்றல் முறைகள் வந்துருச்சு. மூலங்கள் மீது திருப்பு வேற வந்துருச்சு. உற்பத்தியாகும் கழிவுகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுக்கு தொடர்பா நம்ம பார்த்தோம்னா, கடல்ல கொட்டப்படுகின்ற கழிவு, மாசு அது எல்லாம் என்னன்னா இன்னும் ரொம்ப அதிகமா சுற்றுச்சூழல பாதிக்குது. அப்புறம் உள்நாட்டில் விளையும் உணவை விட நம்ம என்ன செய்யறோம்? வெளிநாட்டு உணவுகள ரொம்ப விரும்பி தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிறோம். இப்ப இந்த தேவைன்னு வாங்கும் போதையுமே வெளிநாட்டிலயுமே அதே சூழ்நிலை உருவாகுது. ரொம்ப அதிகமா உற்பத்தி பண்ணணும்னு அதிகமா அவங்களும் வளங்களை மாசுபடுத்துறாங்க. அப்ப அந்த பிரச்சனை என்னன்னா, அந்த மாசுபாடுல ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையில முக்கியமான ஒரு விஷயமா அமையும். இப்ப எல்லாம் மொத்தமா பார்த்தோம்னா, இந்த நச்சு கழிவுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நச்சு கழிவு உருவாகுறது எல்லா பகுதியிலும் உலகம் முழுமையாவே பாதிப்பு உள்ளாக்குற மாதிரி நடக்குது. நீ ஒரு ஊர்ல மட்டும்தான் இப்ப நச்சு அளவு ஒரு ஊர்ல இருக்குன்னா, அந்த ஊர் மட்டும்தான் பாதிக்குதுன்னு இல்லாம, இப்ப எப்படி இருக்குன்னா, உலகம் முழுவதுமே அது பிரச்சனையா உண்டாக்குது. சோ இதுதான் உலகமயமாக்கலோட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்புறம் உலகமயமாக்கல ரொம்ப முக்கியமா இன்னொரு என்ன பொருள் உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னா நெகிழி, பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக் முதல்ல கொண்டு வரும்போதே என்ன யோசிச்சு கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம நிறைய இந்த இயற்கை வளங்களை நம்ம பயன்பாட வேண்டாம். ஸோ அதனால பிளாஸ்டிக்னு ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க. ஆனா இது என்ன பண்ணிச்சு, இதுவுமே அதிகமா உற்பத்தி பண்ண நச்சு மாசுபாடு இன்னும் அதிகமா கொண்டு வந்துற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. இப்ப நெகிழி பொருட்கள் பாத்தீங்கன்னா எல்லா நீர்ப்பாசனம், காற்று பிரச்சனை, இது எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே காற்றுல மாசுபாடு ஆகுது. இது நீர் வளங்கள் மட்டும் இல்ல, இது பூமியில இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே இது பாதிக்கிற மாதிரி நெகிழி உருவாயிருக்கு. இப்ப கொஞ்சம் வருஷமா நீங்க கவனிச்சிருப்பீங்க, எல்லா அரசாங்கமும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, மஞ்சப்பை எடுத்துட்டு போங்க, இல்ல துணி பை எடுத்துட்டு போங்க, அந்த பயன்பாட்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த கொஞ்சம் நெகிழியோட நம்ம பயன்பாட்டை குறைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த விஷயங்கள். இப்ப இது ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நெகிழி நமக்கு ஈஸியா என்ன ஆகாது, சுற்றுச்சூழல்ல பிரச்சனை உண்டாக்குற ஒரு காரணியா இருக்கு. அது நல்ல விதமா அது என்ன ஆகாது, சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை இல்லாம ஆக்காது. எல்லா பிரச்சனையும் நிறைய பிரச்சனை உண்டாக்குற மாதிரி ஒரு சூழல் உண்டாக்குது நெகிழி. அடுத்து 2 வகையான சுற்றுச்சூழல் விளைவுகளும் பாக்குறாங்க. அந்த பார்க்கும்போதே நம்ம உலகமயமாக்கல்னால நடக்கிறது. ஒண்ணு நேரடி விளைவுகளும் இருக்கு, இன்னொன்னு மறைமுக விளைவுகள். ஸோ டைரக்ட் எஃபெக்ட் அண்ட் இன்டைரக்ட் எஃபெக்ட். இப்ப நேரடி விளைவுன்னா நம்ம பார்க்க முடியும், நமக்கு தெரியும், நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா உமிழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு. ஸோ டெல்லிலாம் முக்கியமான ஒரு நகரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ வரைக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு காற்று மாசுபாடுனால. இப்ப இதெல்லாம் பிரச்சனைகள் இந்த உலகமயமாக்கல் ஒரு காரணம்னு சொல்லலாம். இது நம்ம பார்க்க முடியும், நம்மளால உணர்வ முடியும். அதான் நேரடி விளைவு. மறைமுக விளைவுன்னு சொல்லும்போது நம்மளால பார்க்க முடியும், ஆனா ஏதோ ஒரு வழியா உலகமயமாக்குதல் நமக்கு மறைமுக விளைவு கொடுக்குது. ஸோ வர்த்தகம் மற்றும் அந்நிய நேரடி முதலீடு வளர்ச்சி இப்ப வர்த்தகம் நடக்க பொருட்கள் நிறைய வர நமக்கு என்ன ஆகுது, இங்க கழிவு ஜாஸ்தியாக அதிகமாகுது. அதோட அந்நிய நேரடி முதலீடுன்னு நம்ம பண்ணும்போது, அந்நிய நேரடி முதலீடு எதுல பண்ணுவாங்க, ஒரு நிறுவனத்தை உண்டாக்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வர முதலீடு. நிச்சயமா நிறுவனத்தை இங்க உண்டாக்குறாங்க. நிறுவனம் சும்மா இருக்காது, அவங்க நிச்சயமா உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த உற்பத்தி பண்ற நிலையில நமக்கு மாசுபாடு பிரச்சனை, கழிவு பிரச்சனை வந்துருது. சோ இது மறைமுகமா நடக்கிற விளைவுகள். சோ இந்த மறைமுக விளைவுகள் இதோட நிப்பாட்டாம இன்னும் என்ன செய்யலாம்னா, நம்ம 3 வகைகளாம் பார்க்கலாம்.
முதல் வகை கலவை வகை, அடுத்து அளவு, அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா நுட்ப விளைவு. 3 விளைவு கொண்டு வருது. கலவை விளைவுன்னு சொன்னோம்னா எல்லா மொத்தமாவே நம்ம அந்த செய்யற ஒரு வேலை ஒரு நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால வர ஒரு பிரச்சனை, ஒரு மாசுபாடு கழிவு பிரச்சனை. இதுல முக்கியமா நமக்கு லிபரலைசேஷன் பிரச்சனை தான் ரொம்ப அதிகம். இந்த உலகமயமாகுதல்னாலதான் இது உண்டாக்கி இருக்கு. அளவுனா எவ்வளவு அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம், பொருள் வளங்களை பயன்படுத்துறோம். சோ அதிக அளவுல நம்ம பயன்படுத்த நமக்கு இந்த மாசுபாடு பிரச்சனைகள் உருவாகும். நுட்ப விளைவுன்னு சொன்னோம்னா எந்த நல்ல நுட்பம், ஒரு சில நுட்பத்துல உங்களுக்கு மாசுபாடு அதிகமாகும், ஒரு சில நுட்பத்துல நமக்கு மாசுபாடு கம்மியாகும். இப்ப நுட்ப முறைன்னு சொல்லும் போது இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இவங்க சூரிய மின் சக்திய உபயோகம் பண்றாங்க. அப்ப அப்படி பண்ணும்போது அவங்களோட விளைவு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் குறைவாவே இருக்கு. அந்த நாட்டுல கொஞ்சம் குறைவா இருக்கு, மாசுபாடு பிரச்சனை கம்மியா இருக்கு. அடுத்தபடி இந்த உலகமயமாக்குதல் ஒரு காரணமா அமைஞ்சது மாதிரி அடுத்து என்ன செஞ்சிருக்கோம்னா, நம்ம உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் சொல்லிட்டு நிறைய மாநாடுகள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ உலகளாவிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் முன்முயற்சிகள் என்னன்னா முன்முயற்சி எடுத்திருக்காங்கன்னு இப்போதைக்கு பார்ப்போம். இப்ப காலநிலை மாற்றம் உருவாகுது. இந்த காலநிலை மாற்றம் முக்கியமா எதனால உருவாகுது, இந்த மாசுபாடு பெரிடர்கள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யுஎன்எஃப்சிசிசி யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாடு. இது ஒரு மாநாடு நடந்தது. இப்ப ரீசெண்டா இப்ப நடந்தது சொன்னோம்னா 9 மே 1992 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்போ சிஓபின்னு நடத்துறாங்க. சிஓபின்னு சொன்னோம்னா கட்சிகளின் மாநாடு. சிஓபி 1, சிஓபி 2, சிஓபி 3 நிறைய நடந்துச்சு. இப்ப இந்த வருஷம் நடந்த சிஓபி 27 நடந்திருக்கு. அதுக்கு முந்தி ரொம்ப முக்கியமான ஒரு இது சிஓபி 26 நடந்துச்சு. இப்ப சிஓபி 26 எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட் ஒரு நகரத்துல நடந்தது. இதுல எல்லா நாட்டுல இருக்க பிரதிநிதிகளும் வந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பத்தி விவாதிப்பாங்க. அந்த பிரச்சனைகளோட தீர்வு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சிஓபி 27 இப்ப ரீசெண்டா நடந்தது எங்கன்னா எகிப்துல நடந்துச்சு. இப்ப எங்கேயுமே நம்ம இந்தியா ஒரு முக்கியமான ஒரு நாடாதான் பங்களிச்சாங்க. இதுல என்ன சொல்றாங்க, யுஎன்எஃப்சிசில முக்கியமா என்ன பேசுறாங்கன்னா ஜிஹெச்ஜினா கிரீன் ஹவுஸ் வாயு. இப்ப இது எப்படி இருக்கணும், இதோட அமிழ்வு தன்மை குறைக்கணும், ரொம்ப அதிகமா பயன்பாட்டுல இல்லாம சிஹெச்ஜியோட இத செறிவுகளை நிலைப்படுத்தணும். ஜிஹெச்ஜினா கிரீன் ஹவுஸ் கேஸ். இது எதுல இருந்து வருதுன்னு சொன்னோம்னா முக்கியமா கார்பன் டை ஆக்சைடு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல கூட படிச்சு யாரும் சொல்லியிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடு ஒரு வாயு. அப்ப அது ரொம்ப அதிகமா இருக்கும் போதே நமக்கு இந்த ஜிஹெச்ஜி அதோட பங்குல ஒரு கேஸ், அது ஒண்ணு. நைட்ரஜன் ஒண்ணு இருக்கு, அந்த கேஸ். ஸோ இது எல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம உற்பத்தி பண்ற நிறுவனங்கள்ல இருந்து உருவாகுது, முக்கியமா அங்கிருந்து உருவாகுது. அதோட இல்லாம நம்ம வீட்டுல உபயோகப்படுறது சில பொருட்கள் இருந்து இது உருவாகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் சொல்றாங்கன்னா குறைக்கணும். எவ்வளவு முடியுமோ நம்ம இத குறைக்க பார்க்கணும். இத யுஎன்எஃப்சிசியோட நோக்கம். ஸோ இருக்கிற எல்லா நாடுக்குமே இவங்க இந்த அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் வரைக்கும் பொறுத்தோம்னா நம்ம ரொம்ப அதிகமா தான் இந்தியாவுல ஜிஹெச்ஜி கேஸ் அதிகமா உருவாகுது. நான் ஏற்கனவே டெல்லியோட எடுத்துக்காட்டு சொன்னேன். டெல்லி நகரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா அங்க இருக்கிற நிறுவனங்களோட பயன்பாடு, அவங்களோட நிலைகள் அப்படி இருக்கு. உடனே நம்ம நிறுவனங்களை ஷட் டவுன் பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கம் என்ன செய்யறாங்க, அதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பயன்படுத்துற சாதாரணமான தொழில்நுட்பத்தை விட்டுட்டு எந்தெந்த தொழில்நுட்பத்துல இந்த ஜிஹெச்ஜி கேஸ் வராது
சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க நிறுவனங்களுக்கு. இந்த மாநாடு இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொன்னா, இணைப்பு ஒரு நாடுகள், இணைப்பு ஒண்ணு அல்லாத நாடுகள்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. இணைப்பு ஒண்ணு நாடுகள்ல வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் மற்றும் ரஷ்யா, அப்புறம் யுக்ரைன் இவங்களையுமே இதுல சேர்த்திருக்காங்க. அடுத்து இணைப்பு ஒண்ணு அல்லாத நாடுகள்ல வளரும் நாடுகள் முக்கியமா நம்ம இந்தியா இருக்கோம், சைனால இருக்கோம். சரி, நம்ம இந்த 2வது அனெக்ஸ்ல இருக்கோம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மாநாட்டிலேயே அடிக்கடி என்ன பிரச்சனை வரும்னா, வளர்ந்த நாடுகள் சொல்ற விஷயங்கள் வளர்ச்சி அடையிற நாடுகள் கேட்கிற மாதிரி தான் அமையுது. ஸோ இது ஒரு பிரச்சனையா ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. ஆனாலுமே இந்த மாநாடு ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா ஏதோ ஒரு நம்ம சுற்றுச்சூழல் சரி பண்றதுக்காக எல்லா நாடுகளும் ஒத்துழைக்கிறோம். ஸோ அதனால இந்த மாநாடு இன்னும் செயல்பாட்டுல கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்த மாநாடு என்னன்னா கியோட்டோ புரோட்டோகால், கியோட்டோ நெறிமுறை. இது 2005 பிப்ரவரி 16 தொடங்கப்பட்டது. கொயோட்டோ புரோட்டோகால்ல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இந்த கார்பன் நிறைய தேவையான நமக்கு இந்த மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன இருக்கு எல்லா விஷயங்களுமே இதுல பேசுறாங்க. அப்ப உமிழ்வு எமிஷன் எவ்வளவு பண்றோம் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்ன்றாங்க. கூட்டு அமலாக்கம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த ஒரு நாடு இல்லாம 2-3 நாடு சேர்ந்து அதை அந்த மாசுபாடு குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. சுத்தமான மேம்பாட்டு வழிமுறைகள் சிடிஎம். இந்த சிடிஎம் சொல்லும் போது கிளீன் எமிஷன். ஸோ முடிஞ்ச அளவு என்ன சுத்தமான மேம்பாட்டு என்னன்னா மெக்கானிசம் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்ல நிறுவனங்கள் என்ன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த மாசுபாடு பிரச்சனை எந்த அளவுக்கு குறைக்கலாம், இதை பத்தி யோசிக்கிறது தான் அந்த சிடிஎம் சொல்ற அளவுக்கு எல்லா நாட்டுக்குமே ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நீங்க இந்த மெக்கானிசம் கொண்டு போகணும். ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சதவீதங்கள் கொண்டு போறோம்னு சொல்லியிருக்கோம். 2030 நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த சிடிஎம்மோட மேம்பாட்டை கொண்டு போறோம். அப்புறம் தோஹா திருத்தம்னு ஒண்ணு, தோஹா அக்ரிமெண்ட். இது எப்படின்னா 2013 2020 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமைஞ்சு. இல்ல நம்ம குளோபல் வார்மிங், இது பூரா சுற்றுச்சூழல் எல்லாம் ரொம்ப பயங்கரமா சூட ஏறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், பருவ நிலை எல்லா இடத்துலயும் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நம்ம நாடு மட்டும் இல்ல, மற்ற நாடுகளையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தியில. மழை பெய்யுதுன்னா ஓரளவு மழையெல்லாம் இல்லை, மழை பெஞ்சுன்னா ரொம்ப அதிக அளவுல மழை பெய்யுது. இது எல்லாமே சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னால, பருவநிலை மாற்றங்கள்னால உருவாக்குற பிரச்சனை. இப்ப சுனாமி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹரிக்கேன், இந்த சூறாவளி காற்றுகள் வர்றது, அப்புறம் பூகம்பங்கள் உருவாகிறது. இது எல்லாமே ஓரளவு நமக்கு இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னால நடக்குது. இது எல்லாமே கியோட்டோ புரோட்டோகால்ல பேசியிருக்காங்க. இனி போற காலத்துல இது அதிகமா போயிட்டே இருக்கு. ஸோ ஏன் காரணங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதோட இது எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இது 4 நவம்பர் 2016 கொண்டு வந்தாங்க. இது ஏன் முக்கியம்னு சொல்றோம்னா, இதுல அந்த டிகிரி பத்தி பேசினாங்க. எவ்வளவு வெப்பநிலை ஒரு நாட்டுல வெப்பநிலை குறைக்கிறதுக்கு ஒரு நாடு முயற்சி பண்ணணும். எல்லா நாடுமே சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 டிகிரிக்குள்ள கட்டுப்படுத்தணும். 1.5 டிகிரிக்கு மேல நம்ம உலகத்துல கூடுச்சுன்னா, இப்ப இருக்கிற நிலையில கூடுச்சுன்னா நமக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பேரழிவு காத்திருக்கு. ஸோ அதனால ஒரு நாடு மட்டும் இல்ல, பல நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இப்ப இது கட்டுப்படுத்துறதுக்காக என்ன செய்யலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுவனங்களோட பயன்பாட்டை கொண்டு மாத்தணும். இந்த மின்
சக்தி எங்க இருந்து எடுக்கிறோம் சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியமான வருது. நம்ம ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோலு, பெட்ரோலு, டீசல் அதை பயன்படுத்தாம சோலாரோட பயன்பாடு. சோலார், சூரியனோட மின் சக்தி, காற்று மின் சக்தி ஓரளவு ஒரு ஒரு ஊர்ல தான் பயன்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி வேற என்னென்ன மின் சக்தின்னு சொன்னோம்னா, இப்போ பைக்கு, கார் எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. நிறைய இப்போ வாங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாக்குறீங்க. அதோட என்னன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அதுக்கு மானியம் கொடுக்குறோம்னு சொல்லி நீ அடுத்து கொண்டு வர போறாங்க. இது எல்லாம் எதுக்காகனா எல்லா ஊர்லயுமே ஃபுல்லா நமக்கு ஃபாசில் ஃபியூல், இந்த எது நமக்கு மாசுபாடு ரொம்ப உருவாக்குற மாதிரி பெட்ரோல், டீசல் இது இருக்கோ அந்த வளங்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வராங்க. ஏன்னா அந்த இது யூஸ் பண்ண என்ன ஆகும், வெப்பநிலை அதிகமாகும். நான் ஏற்கனவே சொல்லுவேன் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்களா. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னது, கார்பன் டை ஆக்சைடோட வாயு அதிகமா ஆக 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 நம்ம பூமியோட வெப்பம் அதிகரித்து போயிட்டே இருக்கும். இப்ப கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லி நம்ம எங்கன்னா நமக்கு வெளிநாட்டுல ரொம்ப முக்கியமா கிரீன்லேண்ட்னு ஒரு இடம் அங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. என்னன்னா அங்க ரொம்ப வெயில் அடிக்காத ஒரு ஊரு. அப்ப என்ன செய்வாங்கன்னா கிரீன் ஹவுஸ், ஒரு பச்சை கலர்ல ஒரு வீடு மாதிரி உருவாக்குங்க. அதுக்குள்ள அந்த தாவரங்கள்ல வளர வைப்பாங்க. என்னென்ன தாவரங்கள் உற்பத்தி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த தாவரங்களுக்கு தேவையான வெப்பம் அது என்ன செய்யணும், கிரீன் கலரு அது ரொம்ப நிறைய ஜாஸ்தி எடுத்துக்கிறோம், வச்சுட்டு அந்த சூடா அந்த வெப்பத்தை வெளியே விடாது. அப்ப அதுக்கு தேவையான வெயில், ஏன்னா தாவரங்கள் எப்படி உருவாகும், வெயில் இருந்தாதான் அதால வாழ முடியும். கிரீன்லாந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நாடு. அப்ப அங்க எப்படி உருவாக்குனது, இந்த கிரீன் ஹவுஸ் இதை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாமே இந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க. சயின்டிஸ்ட் ஃபுல்லா இந்த வெப்பநிலை பிரச்சனைகள் கூட அதை லிங்க் பண்ணி சொல்றாங்க. அப்ப கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, இருக்கிற வெப்பத்தை எல்லாம் பிடிச்சிக்கிறது, விடாது, வெளிவிடாது. சோ நம்ம பூமி எல்லாம் என்ன ஆகுதுன்னா வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்ப என்ன செய்யணும், கார்பன் டை ஆக்சைடோட அதிக லெவல்ல நம்ம குறைக்க பார்க்கணும். ஸோ அது எப்படி குறைக்கிறதுனா, இப்படி இந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல எல்லா நாடையும் பங்களிக்க சொல்றாங்க. அதுக்காக என்னென்ன திட்டங்கள் போட முடியுமோ அந்த திட்டங்கள்லாம் போட்டு செய்ய சொல்றாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா, ரொம்ப அதிகமா மாசுபாடு ரொம்ப பிரச்சனை உண்டாக்குற நாடு அமெரிக்கா. என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப பெறுதல், அவங்க உள்ள நுழையில ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ண மாட்டோம் கிளம்பிட்டாங்க. முக்கியமா இந்த அரசாங்கம்னா ட்ரம்ப் அவங்க அரசாங்கம் நவம்பர் 2020 அவங்க பின்வாங்கிட்டாங்க. உலக வர்த்தக அமைப்பின் உதவிப்படியும் நம்ம என்ன செய்யலாம், நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு வர்த்தக கொள்கைகள் அவங்களும் WTO உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, முடிஞ்சாலும் நாங்களும் உதவி பண்றோம், நீங்க எந்தெந்த விதி போட முடியுமோ பசுமை விதிகளின் கீழ் என்னென்ன நடவடிக்கைகள் எடுங்க, மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாக்க என்னென்ன முயற்சி எல்லா நாளும் எடுக்க முடியுமோ எடுங்க சொல்லிட்டு அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நாடோட பிரச்சனை இல்லை, இது உலகத்தோட பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை. சர்வதேச நிலையில பார்த்தோம்னா டாவோஸ் உலக பொருளாதார மன்றம் 2014 நடந்துச்சு. இதுல சீனா அமெரிக்கா காலநிலை ஒப்பந்தம் செஞ்சாங்க. செலவு சேமிப்பு உற்பத்தி நுட்பங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அமெரிக்காவில் உலகமயமாக்குதலுக்கு எதிரான உணர்வுகளும் என்னன்னா அமெரிக்கா எல்லா இந்த பருவநிலை மாற்றத்துக்கு ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க அதிகமா தொழிற்சாலைகள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயங்கள் என்ன, தொழிற்சாலையினால குறைக்கவோ இல்ல அடைக்கவோ முடியாது, எங்களோட உற்பத்தி எவ்வளவு தேவையோ நாங்க பயன்படுத்த ஆகணும். அதோட அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு விஷயமா நம்ம பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ற அந்த டிஃபென்ஸ்க்கு தேவையான அம்யூனிஷன், இந்த ஆயுதங்கள் அந்த உற்பத்தி செய்யும் போது நிச்சயமா இதுக்கு என்னது மாசுபாடு ரொம்ப ஜாஸ்தி அதிகமாகும். ஆனா அதுதான் அவங்களோட பொருளாதார வளமே, அதை வச்சுதான் அவங்களுக்கு அமையுது அமெரிக்கா. அதனால இந்த விஷயத்துல அவங்க
எல்லா நாடுகளையும் கூடயும் ஒத்துழைக்க மாட்டாங்க. சீனாவோட உமிழ்வு அதிகமா இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சீனா ஒரு எப்பயுமே முயற்சி பண்ணி அத கட்டுப்படுத்துறதுல எவ்வளவு முயற்சி பண்ண முடியும் முயற்சி பண்றாங்க. ஸோ அமெரிக்காவ கம்பேர் பண்ணும்போது நமக்கு சீனாவோட நிலை ஓரளவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன், ஸோ ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற நாடுகள். இவங்க என்னன்னா இயற்கை வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் எதிர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கத்தை நல்லாவே குறைச்சிட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே முடிஞ்ச அளவு இந்த மாசுபாடுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ குறைக்க முடியுமோ எல்லாமே குறைச்சிட்டாங்க. அவங்களோட மின்சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சூரிய மின்சக்தி தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டா சொன்னோம்னா அந்த ஐரோப்பிய நாட்டுல இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிஸ் எல்லாமே சூரிய மின் சக்தியை தான் பயன்படுத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது மூலமா அவங்களுக்கு அந்த மாசுபாடோட பிரச்சனைகள் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு கிரக பொருளாதாரத்தை நோக்கி நகரத்தை இங்கிலாந்து நல்லா கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதோடு பார்த்தோம்னா ஸ்வீடன் 2020 முதல் எண்ணெய் இல்லாத நாடு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்வீடன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எண்ணெயை ஆயில் பெட்ரோல் டீசலை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஸ்வீடன் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வீடன்ல சுத்தமா அந்த CO2வோட பிரச்சனை இல்லாம இருக்கு. நான் CO2 சொல்றது கார்பன் டை ஆக்சைடு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வடக்கு தெற்கு பிரிவு. இதுல இந்தியாவோட பங்கு பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. 1972 பிரதமர் யார் இருந்தா நம்ம இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்க. இப்ப ஸ்டாக்ஹாம்ல இது நடந்துச்சு, இந்த சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்தியா போன்ற நாடுகள்ல நீங்க சுற்றுச்சூழலை பத்தி ரொம்ப பேசுறீங்க, ஆனா சுற்றுச்சூழல் எங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா வறுமை தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ வறுமை கையாளுவது பெரிய அதை சரி பண்ணாதான் எங்களால என்ன பண்ண முடியும், அடுத்து மாசுபாடு பத்தி யோசிக்க முடியும்னு நல்லா போல்டா அவங்க தெளிவா அங்க பிரசன்ட் பண்ணாங்க, ஸ்டாக்ஹாம்ல சொன்னாங்க. அப்ப இப்ப இந்த விஷயத்த வச்சு நமக்கு என்னன்னா நார்த் சவுத், வடக்கு தெற்கு நாடுன்னு சொல்லி ஒரு 2 நாடுகளா பிரிஞ்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ஹோம் இந்த மாநாடுக்கு அப்புறம். பணக்கார வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தோன்னா வடக்கு நாடுகள்னு சொல்றாங்க. ஏழை வளரும் நாடுகள் மற்றும் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா தெற்கு. இங்க எப்பயுமே இந்த ப்ராப்ளம் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்னா, இந்த வடக்கு பணக்கார நாடுகள் சொல்ற எல்லா கண்டிஷனுமே தெற்கு நாடுகள் செஞ்சுதான் ஆகணும்ன்ற சூழ்நிலை இருக்கு. அதே இதான தெற்கு நாடுகளுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவங்களால செய்ய முடிய மாட்டேங்குது. முக்கியமா தெற்கு நாடுகள் அவங்களுக்கு பார்த்தோம்னா என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா, அவங்களோட பாப்புலேஷன், அவங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கும். வருமானம் சொல்லணும்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதோட நமக்கு உற்பத்தி திறன் சொல்லி பார்க்கும்போது இது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம வடக்கு நாடுகள்ல கம்பேர் பண்ணும், வடக்கு நாடுகள் எல்லாம் பணக்கார நாடுகள், அவங்க ஏற்கனவே எல்லா வளங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. மத்த தெற்கு நாடுகள் நிறைய அவங்க ஆதிக்கத்துல இருந்த நாடுகள். சோ அதனால அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாருமே இவங்க எடுக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ இதுல ஒரு இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு பிரச்சனைகள் தீர்வு காணும்னு சொல்லும் போது வடக்கு நாடு என்ன சொல்றாங்களோ, வடக்கு வளர்ந்த நாடுகள் என்ன சொல்றாங்க, அது நம்ம தெற்கு நாடு மாறிக்கிறாங்க. ஆனா தெற்கு நாடுகளுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கா கண்டங்கள் பார்த்தீங்கன்னா தெற்குல வருவாங்க. நம்ம இந்தியாவும் இருக்காங்க தெற்குல. இப்ப இதுல என்னன்னா நம்ம சொல்ற சில விஷயங்கள், இந்த பணக்கார நாடுகள்லாம் ரொம்ப மாசுபாடு பண்றீங்க, நீங்க கடல் பகுதியில குற்றுறது குறைக்கணும். அதோட அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா இப்ப தெளிவா பார்த்தோம்னா நமக்கு வெளியே அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். மாசுபாடு உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியுமே நம்ம குளோபுக்கு வெளியே, நம்ம உலகத்துக்கு வெளியே நமக்கு மாசுபாடு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கிரியேஷன்ல யார் பண்றாங்கன்னா வளர்ந்த நாடுகள் தான் ரொம்ப ஜாஸ்தி அதிகமா இது பண்றாங்க. ஆனா நம்ம என்னன்னா அந்த இது கணக்குல அவங்க சொல்ல மாட்டாங்க, சில நேரங்கள்ல அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் சொல்றது இந்த ராக்கெட்டு
சேட்டலைட் மாதிரி விஷயங்கள், இன்டர்நெட் இதுக்காக நம்ம பயன்படுத்துற விஷயங்கள். அதுல நிறைய மாசுபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வளர்ந்து வர நாடுகள் மூலமா நடக்கிறது. ஆனா அது என்ன பேசப்பட மாட்டேங்குது. அதிகமா இந்த மாநாடுகள்ல அவங்க மூலமா சொல்லப்பட மாட்டேங்குது. அறிவியல் அறிவை அதிகரிக்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வடக்கு நாடுகள் நாங்க நல்லா இருக்கோம். எங்கள்ட்ட மாசுபாடு ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்காக எங்கள்ட்ட யுக்தி எல்லாம் இருக்கு. ஆனா உங்கட்ட இல்ல. தெற்கு நாடுகள்ல இல்ல. சோ அதனால நீங்க கொஞ்சம் இத மாறிக்கங்கன்னு சொல்லி அவங்க ஆ உத்திகள் குடுத்திருக்காங்க. முதல் உத்திகள் பார்த்தீங்கன்னா, தெற்கின் தரவு மற்றும் அறிவியல் அடித்தளங்களை வலுப்படுத்துதல். டேட்டா மற்றும் சயின்ஸ். தரவு என்னென்ன வச்சிருக்கோமோ அந்த இத சரியா அ கொண்டு போணும், வலுப்படுத்தணும். இன்னும் அதிகமா கரெக்ட்டா சொல்லணும்னு இருக்குங்க. அறிவியல் முறையில என்னன்னா, மாசுபாடு கட்டுப்படுத்துறதுக்கு பண்றோமோ அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. தெற்கில் விஞ்ஞான சமூகத்தை வலுப்படுத்துதல். இப்ப இந்த விஞ்ஞான அறிவுன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்கன்னா, வடக்கு நாடுகள், தெற்கு நாடுகள் உதவி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு விஞ்ஞானிகளிடையே தெற்கில் அதிக ஆராய்ச்சிகள ஊக்குவித்தல், அப்போ பயன்படுத்த ஆராய்ச்சியில உதவி பண்றோம்னு இருக்காங்க. அறிவியல் அறிவை உருவாக்கும் திறன் கொண்ட குழுக்கள் விரிவுபடுத்தும். இதுதான் என்ன சொன்னோம்னா, வொர்க்கிங் குரூப்ன்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. வொர்க்கிங் குரூப் 1, வொர்க்கிங் குரூப் 2ன்னு. இப்ப இந்த வொர்க்கிங் குரூப்ல அறிவியல் அறிவை உருவாக்கும் திறன் கொண்ட குழு. அந்த குழுலயும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, யுகே அதுக்கு அப்புறம் தான் நம்ம யாரு இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு உதவி பண்றாங்க. அப்ப அந்த தளங்கள் நம்ம என்ன சொல்றது ரேங்கிங் பார்த்தோம்னா நமக்கு யுஎஸும் யுகே இந்த வளர்ந்த நாடுகளுக்கு ரொம்ப அதிகமா அவங்க குறைவா இருக்காங்க. சோ இப்ப இந்த குழுவிலே நமக்கு என்ன தெரியுது, இந்த வடக்கு மற்றும் தெற்கு இருக்கிற அந்த டிவைட் அந்த பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம சொல்ற விஷயங்கள், நம்ம விஞ்ஞானிகள் சொல்ற விஷயங்கள் அவங்க எடுத்துக்குவாங்களா? இல்ல நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற விடுவாங்களா? அந்த மாதிரி சில கேள்விகள் இன்னுமே இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையில நடந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து இந்தியா மற்றும் சுற்றுச்சூழல் மொத்தமா பார்க்கலாம். முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நமக்கு இந்தியாவில என்ன இருக்கு? தொழிற்சாலைகளின் காற்று மாசுபாடு. தொழிற்சாலைகள் உலகமயமாக்குதுன்னு சொன்னோம். 1991ல எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அந்த ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். நரசிம்மராவ் கவர்மெண்ட் அவங்க. அப்ப அந்த டைம்லயே இந்த தொழிற்சாலைகள் நிறைய உருவாக்க நமக்கு தானாகவே இந்த காற்று மாசுபாடு பிரச்சனை உருவாயிருச்சு. வாகன உமிழ்வு, வாகனம் நிறைய இப்ப பயன்பாட்டுல இருக்கு. ஒரே ஒரு வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கு ஒரு வாகனம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவுல உருவாகிருக்கு. இப்ப அப்படி பார்க்கும்போதே நமக்கு என்னது உமிழ்வு ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப அதிகமா ஆகுது. ஸோ வாகன உமிழ்வு அதிகம் ஆக கார்பன் டை ஆக்சைடோட உமிழ்வும் அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு கொடுக்கும். மீத்தேன் கொடுக்க அந்த ஜிஹெச்ஜின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஜிஹெச்ஜி கேஸ் அதிகமா ஒரு வாயு அதிகமா உருவாக்குறதுக்கு, உமிழ்வு அதிகமா இருக்கு. வாகனம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம். ஸோ நான் சொன்ன மாதிரி கிரீன் ஹவுஸ் இந்த எல்லாமே சம்பந்தப்பட்டது தான். நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் எல்லாமே இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்க்குள்ள வரும். இது இந்த நிறுவனங்கள்னால, தொழிற்சாலையினால, வாகன பயன்பாட்டினால உருவாகுது. ரசாயன மற்றும் எண்ணெய் மாசுபாடு. கெமிக்கல் யூஸ்னா நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, பசுமை புரட்சி. அதுல பார்த்தோம்னா நம்ம நிறையவே ரசாயனம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எல்லா உற்பத்தி இது நம்ம வீட்டு என்ன கோதுமை எந்த உற்பத்தியும் பார்க்கும்போதே நமக்கு என்ன செய்யறாங்க, இப்ப ரசாயனத்தை நிறைய பயன்படுத்தி நெல்லு எதுனால தானியங்கள் ஏதாவது உருவாக்கணும்னா நமக்கு ரசாயன முறை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அதிகமா நமக்கு உற்பத்தி வேணும், நமக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, தேவைகள் அதிகமா இருக்கு. அதனால திட்டங்களும் அது தகுந்த மாதிரி ரசாயன பயன்பாட்டு அதிகமா பண்ற மாதிரி இருக்கு.
ஸோ இது அதோட எண்ணெய்ன்னு சொல்லும்போது நான் அந்த ஆயில், பெட்ரோல், டீசல் பத்தி தான் இங்க சொல்றோம். அதனால நடக்கிற மாசுபாடுகள். அதை பயன்பட்டாலே நிச்சயமா உங்களுக்கு உமிழ்வு இருக்கு. ஸோ அதனால அது ஒரு மாசுபாடு நடந்துட்டு. நகராட்சி திட்ட கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம நகராட்சியில எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமா மக்கள் தொகை இருக்கு. நமக்கு இருக்கிற இடங்கள் பத்தாம இருக்கு மக்களுக்கு. அப்ப இந்த கழிவை எங்க போய் கொட்டுறது, எங்க அத சரியா டிஸ்போஸ் பண்றது, அந்த மாதிரி அந்த இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாம நகராட்சி என்ன பண்றாங்க, அதை சரியான மேலாண்மையில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு முடியுமோ பண்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல அவங்களால பண்ண முடியாம போயிருது. அப்ப மாசுபாடு பிரச்சனை வருது. அப்புறம் கச்சா கழிவு நீரால் நீர் மாசுபடுத்தல். கச்சா கழிவு நீர்னா உள்ள வேஸ்ட் எந்தெந்த வருதோ நிறுவனங்கள்ல இருந்து அது பிரச்சனை உண்டாக்குது. வெட்டிடுவாங்க, மரத்தை செடியை வெட்டிடுவாங்க, வெட்டிட்டு அப்படியே எரிச்சிருவாங்க. சரியா? மற்றும் பேர்ன் நடைமுறை. இது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா நார்த் ஈஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. நாகாலாந்து, மிசோரம் நான் சொன்ன மாதிரி. அதோட பஞ்சாப், ஹரியானா மாதிரி ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா, சாகுபடி பண்ணும்போது நெல் கோதுமை சாகுபடி பண்ணும்போது அவங்களுக்கு வேஸ்ட் வருது. அந்த எக்ஸ்ட்ரா விஷயத்த என்ன செய்யறாங்க, கழிவு என்ன செய்யறாங்கன்னா எரிக்கிறாங்க. இப்ப எரிக்கும் போதே நிறைய நாள் நீங்க செய்தி சரியா பாத்துறதே தெரியும். டெல்லியில உருவாகிற அந்த காற்று மாசுபாடு காரணம் எதுன்னு சொல்லும்போது பஞ்சாப், ஹரியானால எரிக்கப்பட்ட அந்த கழிவு. எதோட கழிவு? இந்த அவங்க செய்யற அந்த சாகுபடி பண்றாங்களோ அதோட கழிவு எரிக்கிறாங்க. ஸோ எரிச்சதுனால அதோட புகைதான் டெல்லி வரைக்குமே அதோட பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு நியூஸ்ல. இப்ப இது மாதிரி மாசுபாடு நிறைய நடந்துட்டு இருக்கு. இது கண்ட்ரோல் பண்றாங்க, ஒரு சில நேரங்கள்ல பண்ண முடியுது. ஆனா மக்கள் சில நேரம் கேட்காம இருக்கும்போதே இந்தியாவுல பண்ண முடியாமவும் போயிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு எல்லாம் ஸ்வச் பாரத் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து அவங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செயல்முறை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து இந்தியா கையெழுத்து எதுல பண்ணுச்சு, எந்தெந்த நெறிமுறையில ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா மான்ட்ரியல் நெறிமுறை. மான்ட்ரியல் நெறிமுறை சொன்னோம்னா 1992 ஓசோனோட பரத்து எப்படி இருக்கு, குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஓசோன் பரப்பு எது குறையுதுன்னு சொல்லி பார்க்கணும்னா, ஏதோ ஒரு சிஎஃப்சின்னு ஒரு அமிலம் எல்லாம் பயன்படுத்துறாங்க, ஃப்ரிட்ஜ்ல பயன்படுத்துறாங்க, ஷேவிங் கிரீம்ல பயன்படுத்துறாங்க, குளோரோஃப்ளோரோ கார்பன். அப்ப அதனால என்ன ஆகுது, மாசுபாடு ஆயுதுன்னு சொல்லி மான்ட்ரியல்ல அதை பேசப்பட்டாங்க, அந்த மாநாடுல பேசினாங்க. அப்ப அந்த இதுல என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்சளவு எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இந்த சிஎஃப்சி பதார்த்தம் யூஸ் பண்ணாதீங்க, ஷேவிங் கிரீம்னு சொல்லி ஃபோம் உருவாக்குற சிஎஃப்சி அந்த இது யூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த அமிலம் ஃபுல்லாவே இப்போ எல்லா ஊர்லயுமே உலகத்துல சிஎஃப்சியோட பயன்பாடு நல்லாவே குறைச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேற அமிலத்தை கொண்டு வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம இந்தியா எப்பயோ நடைமுறையில கொண்டு வந்துருச்சோம். யுஎன்எஃப்சிசி சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜிஹெச்இயோட எமிஷன் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமே நம்ம சைன் போட்டு சரின்னு சொல்லியிருக்கோம். கியோட்டோ நெறிமுறை அது என்ன சொல்லுதுன்னா, அந்த டிகிரி செல்சியஸ் அந்த கூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 1.5. ஸோ நம்மளும் இந்தியான்னு என்ன சொல்லி 2030 நாங்க நிச்சயமா இதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயமும் செய்யறோம்னு சொல்லி கையெழுத்திட்டு இருக்காங்க. இப்போ வளரும் நாடுகளில் கால்நிலை மற்றும் தணிப்பு என்னென்ன இருக்கு, என்னென்ன சேர்ந்து மற்றவங்க கூட யார் யார் கூட நம்ம சேர்ந்து இருக்கோம்னு சொன்னோம்னா, பிரேசில், சீனா, இந்தியா, மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா மற்றும் துருக்கி. 2002 கியோட்டோ நெறிமுறையில நம்ம எல்லா நாடுகளுமே சேர்ந்து இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லியிருக்கோம். அதோட இது நம்ம நிச்சயமா செய்வோம்னு சொல்லி கையெழுத்திட்டு இருக்கோம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த இதுல யார் கையெழுத்திடலன்னா யூஎஸ் மட்டும் கையெழுத்திட்டு பேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எதுலயுமே ஓகே பண்ணல. இந்தியாவோட சட்டங்கள், ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த நெறிமுறைக்கு தகுந்த மாதிரி அவங்க சட்டங்களும் அமைச்சிருக்காங்க அரசாங்கம். காற்று மற்றும் நீர் மாசுபாடு, வன பாதுகாப்பு மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு,
இந்த பாதுகாப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை 2006, இந்தியாவில் தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை 2006 கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நீங்க செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை காப்பாத்துறதுக்காக நிறைய நடவடிக்கை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க, அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்தந்த வெட்டுறது, இந்த மரம் வெட்டுறது எல்லாமே நீங்க பார்த்துப்பீங்க ரொம்ப கம்மியை குறைச்சிட்டு இருக்காங்க. நிறைய மரத்தை வளர்க்கணும்னு சொல்லி திட்டங்கள் அதிகப்படி அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கூட சேர்ந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உலக வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா, சுத்தமான தொழில்நுட்பம் மற்றும் நிலையான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கு. எல்லாருமே நல்ல தொழில்நுட்பம், சுத்தமான தொழில்நுட்பம் சொல்லும்போது மின் தொழில்நுட்பம் எது மூலமான முடிஞ்ச அளவு சூரிய மின் உற்பத்தி அந்த இதை பயன்படுத்தணும். அதோட இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்க்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய இப்போ பைக்கு, காரு எல்லாமே எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் இனி போற காலத்துல எல்லாமே அந்த மாதிரி மாறுறது சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. சரி, சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கான தீர்வு என்னென்ன இருக்குன்னா, உள்ளூர் முயற்சி என்ன பண்ணியிருக்காங்க, சுத்தமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் கார் எல்லாமே எலக்ட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஓரளவு மாசுபாடு இல்லாம ஆக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். குறைந்த சுற்றுச்சூழல் தரங்களை கொண்ட நாடுகளுக்கு அவர்களின் பசுமையான அறிவை மாற்றமும் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சியிலிருந்து நுகர்வு மற்றும் வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி ஆகியவற்றை பிரிக்க சொல்லியிருக்காங்க. வளர்ச்சின்னு சொன்னோம்னா நுகர்வு ஜாஸ்தி அதிகமா ஆகக்கூடாது. பூட்டான்னு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான ஒரு நாடு. அது ஏன்னு சொன்னோம்னா கடைசி பார்த்தோம்னா நுகர்வு பழக்கம் அவங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. அவங்க இயற்கை நுகர்வு பண்ணும்போது இயற்கை வளங்கள் எப்படி இருக்கோ அதை அதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட இயற்கையோட சம்பந்தப்படாம நம்ம வாழும் போதே நுகர்வு பண்ணும் போதேதான் இந்த பிரச்சனை. ஸோ வளர்ச்சியில இருந்து நம்ம நுகர்வு பிரிச்சு பார்க்கணும். வளர்ச்சியில இருந்து வளர்ச்சி ரெண்டையுமே பிரிச்சோம். வளர்ச்சின்னா எல்லா சுற்றுச்சூழலையும் கெடுக்கணும்ன்ற மாதிரி அந்த நினைவு வராம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உலகமயமாக்குதலுக்கு எதிரான சக்திகள் இப்ப எழுச்சி வந்திருக்கு. இதோட எடுத்துக்காட்டு அமெரிக்கா தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து நான் எதுவுமே வாங்க மாட்டோம். முக்கியமா அவங்க சீனா கூட ரொம்ப பயங்கரமான ஒரு போர்ல இருக்காங்க, வர்த்தக போர்ல. சீனாவோட பொருட்களை புறக்கணிக்கணும், நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இது என்னன்னா உலகமயமாக்கலுக்கு எதிரான ஒரு விஷயமா, நல்ல விஷயமா பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. வெளியில இருந்து நம்ம சீனாவில இருந்து இப்ப நம்ம இந்தியாலாம் நிறைய வாங்கிட்டு இருக்கோம், பொருள் வாங்கிட்டு இருக்கோம்னா சீனா பொருள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கழிவு மாதிரி பொருட்களா சேர்ந்துக்கிறது. ஸோ அப்ப அந்த டைம்ல நமக்கு இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை யோசிக்கும் போது இது ஒரு சரியான நடவடிக்கை தான் அமெரிக்கா எடுத்துருக்காங்கன்னு தோணும். ஆனாலுமே நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லா நேரத்திலயும் நம்ம வர்த்தகத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா சீனா நம்மகிட்டயும் வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு உற்பத்தி நமக்குள்ள பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணும். மோடி அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. மேக் இன் இந்தியா, இந்தியாக்குள்ளேயே நம்ம எல்லாமே உருவாக்கணும்னு சொல்லிட்டோம். சரி, இது மாதிரி திட்டங்கள் என்ன செய்யலாம்னா நமக்கு வெளிநாட்டோட நம்மளுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு துண்டிக்காம இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். சரி, நம்ம இப்ப அழகு 15ல பொருளாதார அக்கறைகள் பார்க்கணும். பொருளாதார அக்கறைகளை இந்தியா என்ன பண்ணுது? இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் நமக்கு தெரியும். கேபிட்டலிசமும் இருக்கு, சோசியலிசமும் இருக்கு. நம்ம ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி நமக்கு இருக்கு. ஸோ நம்ம எல்லா மக்களுக்குமே உரிமை இருக்கு பேசுறதுக்கு, சொல்றதுக்கு, விஷயங்கள் சொல்றது. இப்ப இந்தியாவோட பொருளாதார கொள்கை ஒரு குறிக்கோளை தான் அமைஞ்சிருக்கு. அதன் சந்தைகள் சர்வதேச போட்டியில இருந்து பாதுகாத்தல், என்னன்னா வெளி சந்தையில இருந்து நம்ம பாதுகாக்கிற மாதிரி என்னென்ன நடவடிக்கை அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இறக்குமதியை குறைத்தல் மற்றும் ஏற்றுமதியை
ஊக்குவிப்பது. இதுவுமே நம்ம இப்போ கொஞ்சம் வருஷமா 1991ல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருந்தோம். 2000த்துல இருந்து கொஞ்சம் இந்த பொருளாதார அக்கறைக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறக்குமதியை குறைக்கிறது. சொல்றேன்னா, பொருளாதார பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எல்லாம் ஃபுல்லாமே நம்ம வெளிநாட்டு பொருட்கள் வாங்கக்கூடாதுன்றதுக்காக மேக் இன் இந்தியா பிரச்சாரமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியானா நம்ம நாட்டிலே நம்ம மக்களால செய்யப்பட்ட பொருட்களை வாங்கணும். இப்ப இப்ப ரீசெண்டா இப்போ மோடி அவர்கள் போடுறப்ப காதியோட முக்கியத்துவத்தை பத்தி வெளிநாட்டுல பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ காதி பொருள் நம்ம இந்தியாவில தான் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அது அதிகபட்சமா வெளிநாட்டுல நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்காக அந்த திட்டம்லாம் கொண்டு வராங்க. பிரதமர் மோடி தான் இவர் இந்த மேக் இன் இந்தியா கொண்டு வந்தார் 2014. இது நல்லாவே நமக்கு இன்ன வரைக்குமே நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லி நிறைய புதுசு புதுசா நிறுவனங்கள் உருவாகுறாங்க. அவங்க திறமையினால அவங்களோட உருவாக்கல் பொருட்கள் அதிக மதிப்புல வெளிநாட்டுல வரவேற்கப்படுது. ஸோ அது மேக் இன் இந்தியா திட்டம். 2030ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா ஒரு $2 trillion மதிப்புல நம்ம பெரிய பணக்கார நாடா வாய்ப்பு இருக்கு, இல்ல வளர்ச்சி அடைகிற நாடா நம்ம அமைவோம் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்துல இருந்து $10 trillion பொருளாதாரமாக மாற இலக்கு வைத்துள்ளது. ஸோ ஒரு எல்லா ஊர்லயும் இப்ப இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு போக்குவரத்துக்கு வசதிகள் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு ஈஸியா போயிட்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள். இந்த அமல்படுத்துறது எதுனா இந்த பொருளாதார துறைக்கு ரொம்ப முக்கிய வாய்ந்த ஒரு விஷயமா அமையுது. இப்ப 2030ல என்ன செய்ய போறாங்க, இது எல்லாமே 2030க்காக இதை உருவாக்குன விஷயங்கள் இந்த திட்டங்கள்லாம். அதோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எஸ்இசி அந்த மாதிரி ஜோன்ஸ் அந்த உருவாக்குன விஷயங்கள் எல்லாமே திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 2030ல உலக நாடு நம்மள பார்த்து சரி இங்க இன்னும் முதலீடு பண்ணலாம், இந்த நாட்டுல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஸோ நமக்கு பயன்படுத்தலாம் சொல்லிட்டு வருவாங்கன்றதுக்காக கொண்டு வந்தது. அடுத்தபடி இந்தியாவின் பொருளாதார நிலப்பரப்பு. உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் தளமாக நல்லா கவனிங்க. மாசுபாடு விஷயத்துலயுமே 3வது தான். ஆனா நம்ம அது தகுந்த மாதிரி அதை சரி பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் தளமாக இந்தியா 3வது தளமா இருக்கும் உலக நாட்டுல. ஸோ இந்தியா தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஸ்டார்ட் அப் நான் சொன்ன மாதிரி புதுசா ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது யாராலையும் முடியும். அது குறைவான முதலீடுல ஒரு நல்ல நிறுவனம் உருவாக்குறது. அவங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே அரசாங்கம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஐடியாஸ் மட்டும் இருக்கணும். அவங்களுக்கு அந்த வளர்ச்சி அடைறதுக்கு ஒரு ஊக்கத்தை அரசாங்கம் தருவாங்க ஸ்டார்ட் அப். ஸோ இது என்னன்னா ஸ்டார்ட் அப்ல முக்கியமா முந்தி நான் பேசப்பட்ட அந்த மாசுபாடு பிரச்சனை இதுவும் ரொம்ப ஒரு மாதிரி லிங்க் தான். ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிக்கிறது எல்லாருமே புதுசா முடிஞ்ச அளவு எப்படி இருக்குன்னா மாசுபாடு உருவாக்குற பொருளா கொண்டு வர சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அப்ப அந்த இதுமே திட்டங்கள ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இப்போ இது மட்டும் இல்ல, மின் வசதியோட யூஸ் பண்ற மின் பொருளா இருக்கணும். ரொம்ப அதிகமா நமக்கு என்ன இருக்கக்கூடாது, பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தத்தோட உருவாகிற பொருளா இருக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்னன்னா சுற்றுச்சூழலும் பாதுகாப்புக்கிறதுக்காக பொருளாதாரமும் மேம்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயங்கள். இந்தியாவின் தொழிலாளர் சக்தியும் என்ன இருக்குன்னா ரொம்ப அதிகமா நல்லா இருக்கு. மற்ற நாட்டு கம்பேர் பண்ண இப்ப ஏப்ரல் 2023 தொழிலாளர் சக்தி நான் சொல்லும் போதே நம்ம மக்கள் தொகையை நம்ம யோசிக்கணும். சீனாவை நம்ம பின்னோக்கி கொண்டு போயிட்டோம், நம்ம முன்னால வந்துட்டோம். 1.486 பில்லியன் மக்கள் தொகை இப்ப நமக்கு ஜூன்ல 2023ல. ஸோ இப்ப இதெல்லாம் என்னன்னா நம்ம அவங்கள விட நம்ம
அவங்க சீனா என்னன்னா 1.425 இருக்காங்க, பில்லியன்ல இருக்காங்க. நம்ம அவங்களோட அதிகபட்சமா மக்கள் தொகையில. ஆனா இது ஒரு விதமா நம்ம நினைக்கிறோம், சாதகமா பார்த்தோம்னா இந்தியாவோட மக்கள் தொகை அதிகரிப்பு நமக்கு ஒரு சாதகம் எப்படின்னா, சைனாவுல அவங்க வயசானவங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போதே நமக்கு தொழிலாளர் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா இருக்க தொழில் பண்றதுக்கு, தொழில் முனைவர் கொண்டு வர்றதுக்கு, அதோட தொழில் உற்பத்தியில என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப சாத்தியமான விஷயங்க இந்தியால இருக்கு. ஸோ இது உலக நாட்டுல மத்த நாடும் இத பார்வையில கொண்டு வராங்க. நிறைய அந்நிய செலாவணி நம்ம நாட்டுக்கு அதனால நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லா நாடுமே நம்ம ஊர்ல ஏற்கனவே சொன்ன பிரேசில் அந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம நாட்டுல முதலீடு பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு வர்த்தக முறையில இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடா பார்க்கப்படுது. எஃப்டிஐ பங்கு வரத்து அதையும் ஜாஸ்தியாக்குது, அதிகமாக்குது. எஃப்டிஐயோட பங்கு ரொம்ப அதிகமா இப்ப போயிட்டு இருக்கு. உலகின் மிகப்பெரிய வறுமை குலம் இருந்தாலும் வறுமை திட்டம் வறுமை இருக்கு நம்ம இந்தியால. ஆனா அதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அரசாங்கமும் ஒரு செயல்பாடுல தனியா கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவின் கட்டுப்பட்ட கட்டணங்கள், இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை 1990 இது ரொம்ப முக்கியமா இந்தியாவோட நிலப்பரப்புல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடாதுக்கா டேரிஃப் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அந்த வரி தன்மை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா நாடுமே நமக்கு இறக்குமதி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், நஷ்டம்தான் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருட்கள் அதிகமா வரக்கூடாது. நமக்கு வர என்ன ஆகும்னா நமக்கு நம்மளோட நம்ம நாணயத்தோட மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்தியா நிறைய கட்டணங்கள் போட்டிருக்காங்க. பொருளாதாரம் நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்திரம் முதல் பிளானிங் பண்ணிருந்தாங்க. அது தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. இறக்குமதி கொஞ்சம் குறைக்கணும் சொல்லிட்டு 1980 கொண்டு வந்தாங்க. ஆனா 1990க்கு அப்புறம் இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டுமே தாராளமயமாக்குதல் மூலமா தனியார் மயமாக்குதல் மற்றும் உலகமயமாக்குதல். தாராளமயமாக்குதல் லிபரலைசேஷன், தனியார் மயமாக்குதல் பிரைவேடைசேஷன், உலகமயமாக்குதல் குளோபலைசேஷன். இந்த திட்டம், இந்த கொள்கை அதிகபட்சமா இந்தியா பொருளாதாரத்தை நல்லாவே ஊக்கப்படுத்தி நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கு. 1991 நல்லா மறக்காத ஒரு வருஷம். இதுல நரசிம்மராவ் கவர்மெண்ட் செஞ்சாங்க. ஏன்னா அப்போ நமக்கு என்ன இருந்துச்சு, வரவு செலவு பிரச்சனைகள், வரவு செலவு திட்ட பிரச்சனைகள் உருவாகுச்சு. ஒரு கடன் பிரச்சனை நம்ம நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்களோட திட்டம் தான் நமக்கு அடுத்தபடி வளர்ச்சிக்கு ஒரு வழிகிடுச்சு. 1947 52 முதல் கட்டம். இதுல இந்தியாவோட கோடு பணவீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. ஏற்கனவே இதை பத்தி பேசினேன் உங்களுக்கு. EPZ SEZ அப்படின்னா ஏற்றுமதி செயலக மண்டலங்களை அமைத்தல், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் EPZ. SEZனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த இதெல்லாம் இப்போ தாராளமயமாக்குதல் LPG இதுக்கு அடுத்து G20 நாடுகள் கூடயும் நம்மளோட சம்பந்தங்கள் இப்ப ரொம்ப அதிகமா நல்லா இருக்கு. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், கொரியா, குடியரசு, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா. இவங்க கூட நம்ம எல்லாமே கூட்டணியா செயல்பட்டு இருக்கோம் பொருளாதார வளர்ச்சிக்கு. தெற்காசியானோட நாடுகள் கூட இந்தியாவோட உறவு ரொம்ப மேம்படுத்த விதமா அமைஞ்சிட்டு இருக்கு. உலக வர்த்தகத்துல 3% உயர்ந்திருக்கு. அப்புறம் வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு கொள்கையில அமெரிக்கா சீனாவோட போரு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனாலும் நம்ம இந்தியா சைனா கூடயும் US கூடயும் நல்லா சேர்ந்துதான் நம்ம நல்லபடி வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம். 2030 இந்தியாவோட கொள்கைன்னு சொன்னோம்னா 1.5 பில்லியன் மக்கள் தொகை,
$6,600 நம்ம வருமானம் இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய இலக்குகள் கொண்டு வந்திருக்கோம். 50% நகர்ப்புறங்கள்ல வசிக்கிற மாதிரி எல்லாமே நகர்ப்புறமா மாத்த போறோம். மொத்தம் எப்படியே வரத்து அதிகரிக்கும்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் மோடி அரசாங்கம் அவங்க மூலமா கொண்டு வந்த இந்தியா ஃபியூச்சர் சிட்டி 2030 அந்த பகுதியில நீங்க செய்தித்தாள்லயோ ஆன்லைன்ல புக்லயும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்னன்னா இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடா உருவாக்குறதுக்காக என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தோம், எந்தெந்த கொள்கையை கொண்டு வந்துரும் சொல்லிட்டு இது பாக்குறோம். இப்ப புதிய தொழில்நுட்ப கொள்கையானது என்ன 27 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள கொள்கைக்கு பதிலாக உள்கட்டமைப்பு, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் வணிக சூழல் காரணமாக ஏற்படும் இடையூறுகளை தீர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா தொழில்துறை 4 இது ஒரு பயங்கரமான திட்டம். இதுல என்னன்னா நகர்ப்புறத்தை எல்லாத்தையும் மேம்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதிக அளவிலான இணைப்பு மற்றும் தரவுகளின் செழுமையுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் பகுதியில் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி பத்தி. ஸ்மார்ட் சிட்டி எல்லாமே என்னன்னா இந்த இதுக்குள்ளதான் வருது. 2030 இந்தியாவில எல்லாமே நகர்ப்புறமா மாத்தணும். நகர்ப்புறம் ஆக ஆக என்னன்னா எவ்வளவு நகர்ப்புறமா ஆகுதோ அவ்வளவு வளர்ச்சி பாதையில அந்த நாடு போதும்னு அர்த்தம். சோ அதனால அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம இன்னைக்கு பார்த்த பகுதி சுற்றுச்சூழல் அக்கறைகள் பார்த்தோம், பொருளாதார அக்கறைகள் பார்த்தோம். இது எல்லா விஷயத்திலயுமே நமக்கு இந்தியாவோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா நல்ல ஒரு நிலையில இந்தியா இருக்கு. எல்லாருக்கூடயும் சுமூகமா போயிட்டு இருக்கோம். என்னன்னா உலக நாடு நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்றாங்களோ அது தகுந்த மாதிரி சுற்றுச்சூழல் அக்கறைகள் நம்ம பார்த்தோம். பொருளாதார அக்கறைகளையுமே மத்த நாடுக்குள்ள நம்மளால எவ்வளோ ஒரு சேர்ந்து வர்த்தகம் பண்ண முடியும், வளர்ச்சி பாதையில போக முடியும், அதுக்காக என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல விதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க ரீசெண்ட் இருக்கிற எல்லா நியூஸும் நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் எங்கெங்க போய் எந்தெந்த நாட்டு கூட அவங்க பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, எல்லா நாட்டிலுமே நம்ம வளர்ச்சிக்காக என்ன விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு பேசப்படுறது சொல்லிட்டு நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நன்றி, வணக்கம்.